Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார செய்யற மாதிரி சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். இதுக்கு சைடு டிஷ்ஷே தேவையில்லைங்க. நம்ம அப்படியே சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்டியா இருக்கும், நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். எப்பவுமே நம்ம செய்யற டிஃபனை விட கொஞ்சம் வித்தியாசமான சுவையில டேஸ்டியான ஸ்டஃப்ட் பரோட்டா பண்ண போறோங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த ஸ்டஃப்ட் பரோட்டா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கப்போடைய அளவு வந்துட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு கப் யூஸ் பண்ணுறேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நம்மளுடைய மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 7-8 பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதில் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் 2 வந்து நல்லா பொடியாக நறுக்கி இப்போ நான் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினாலே போதுங்க. இப்போ இது கூட நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். 40லேருந்து 50 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டஃபிங்குடைய டேஸ்ட்டே. பாருங்கள், வெங்காயம் இந்தளவு வதங்கியிருந்தாலே போதும். இதுக்கு மேலே வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குறைவான தீயில வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த கடலை மாவு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதுங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போது சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மேல் மாவு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இது நம்ம சாதாரணமாக எப்பயும் சப்பாத்தி செய்கிற சைஸ்க்கு நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம். சாதாரணமாக 1 கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்தீங்க அப்படின்னா 4 சப்பாத்தி சைஸ்க்கு வருங்க. நான் 1.5 கப் எடுத்துருக்கனால 6 உருண்டைகளாக வந்துட்டு செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 6 உருண்டைகள் செஞ்சு வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு தொட்டு ரொம்ப மெலிசாக சப்பாத்தியாக தேய்க்கணும்னு தேவையில்லைங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். நம்ம சாதாரணமாக எப்பயுமே உருளைக்கிழங்கு பரோட்டா தான் செய்வோம். இது வந்துட்டு அதை விடவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேய்ச்சிட்டு இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து விட்டு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி நம்ம நல்லா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கோதுமை மாவு தூவி இப்போ இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெலிசாக தேய்க்கலாங்க. நல்லா மெலிசாக தேய்க்க வரும். ஏன்னா நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வரும். ஸ்டஃபிங்கும் வெளியில் வராது. பாருங்கள், ஸ்டஃபிங் வெளியில் வராமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது தேய்க்கிறதுக்கு. இந்த சைஸ்க்கு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம்.
பின்னாடி பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டஃபிங் பரோட்டா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸ் வரைக்கும் தேய்ச்சா போதுங்க ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை. இதுக்கு நடுவில் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் மசாலா எடுத்து வச்சுக்கலாம். சைஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒன்றா இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றா இப்படி மடித்து எடுத்து இதை வந்து அப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு லைட்டாக கோதுமை மாவு தூவி விட்டு இதை தேய்ச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம தக்காளி கூட சேர்க்கலைங்க. இந்த ஸ்டஃபிங் பரோட்டாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா காரசாரமாக இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங் பரோட்டாவுமே நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் 6மே வந்து தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் பரோட்டா ஒன்று எடுத்து போட்டுக்கலாங்க. கல் சூடானதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு சுற்றி எண்ணெய் விட வேண்டாம். ஒரு தடவை திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மாவு வச்சு தேய்ச்சிருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாவு தெரியாமல் நம்மளுக்கு நல்லா வந்துட்டு சூப்பராக வெந்து வரும், நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூன்லேயே கூட இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெண்ணெய் தேய்ச்சி விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்ணெயோ அல்லது நெய்யோ தேய்ச்சி விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 சைடும் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. சூப்பரான டேஸ்டியான ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான ஆனியன் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் சாப்பிடும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிவிட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம வந்துட்டு பானிபூரி, மசாலா பூரிலாம் சாப்பிடும்போது மேலே வந்துட்டு இந்த மாதிரி நறுக்குன வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பச்சை வெங்காயத்தை வச்சு சாப்பிடும்போதே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்